يا من صليت بكل الأنبياء، يا من في قلبك رحمة للناس، يا من ألفت قلوبا بالإسلام، يا حبيبي يا شافعي يا رسول الله، بأمي وأبي فديتك سيدي، صلاة وسلام عليك يا نبي. حبيبي يا محمد أتيت بالسلام والهدى محمد. திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்லோர்கள், நாதாக்கள், பாக்கியவான்கள் கூட்டத்தில் சேர்த்து அருள் புரிவானார். நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அவனால் நிராகரிக்கப்பட்ட அபாக்கியவான்கள் கூட்டத்தில் சேர்க்காதிருப்பானார். கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் பெயர் முஹம்மது. நமக்கு தெரியும், முஹம்மது என்ற அந்த திருநாமம் மிக பிரபல்யமானது, உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு திருநாமம். ஏனென்றால் உலகத்திலேயே அதிகமான முறையில் வைக்கப்பட்ட பெயர் எது? அதிகமான பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு வைக்கப்பட்ட பெயர் எது என்று ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. அதிலே முதலிடத்தில் இருப்பது முஹம்மது என்ற திருநாமம். அந்த அளவிற்கு அது பிரசித்தி பெற்ற ஒரு பெயர், பாக்கியமான ஒரு பேரு. அந்த பேரு வைக்காத முஸ்லிம்கள் இருக்க மாட்டாங்க. எந்த பேரு வைத்தாலும் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு பேரை சேர்த்து தான் என்ன செய்வாங்க. நாம சுருக்கத்திற்காக ரெண்டாவது பேரை சொல்லலாம், ஆனா பேர் என்னன்னு கேட்கும் பொழுது அந்த முழு பேரை சொல்லணும். அதுதான் பாக்கியமானது, அதுதான் சிறப்பானது. அந்த முஹம்மதுங்கிற அந்த திருநாமத்தை அல்லாஹ் குர்ஆனிலே எத்தனை இடத்துல சொல்லியிருக்கிறான்? 4 இடத்துல சொல்லியிருக்கிறான். அந்த 4 இடத்திலையும் ஏன் சொன்னான் என்பதற்கான காரணத்தை நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய பின்னணியை நாம் தெரிந்து வருகிறோம். அந்த வகையில 2 இடங்களை நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? மூன்றாவது நாம் பார்க்க இருப்பது மாகான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலுல்லாஹி வ காத்தமன் நபியீன் வ கானல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா. சூரத்துல் அஹ்ஸாபில இந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் எந்த ஆணுக்கும் தந்தை இல்லை, அவர்கள் காத்தமுன் நபியின், அதாவது இறுதி நபியாக இருக்கிறார் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல 2 செய்தியை சொல்கிறான். ஒன்று, அவர்கள் இறுதி நபி, அவர்களுக்கு பிறகு என்ன இல்லை? நபி இல்லை. 2வது, அவர்கள் எந்த ஆணுக்கும் தந்தை இல்லை. இங்கே நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும், ரஜுல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரஜுல் என்று சொன்னால் எந்த ஆணுக்கும், மனிதன் என்று சொன்னால் அது ஆணையும் எடுத்துக்கொள்ளும் பெண்ணையும் எடுத்துக்கொள்ளும். அதற்கு பொதுவான பெயர் இன்சான். ஆனால் அந்த இன்சானிலேயே ரஜுல் என்று சொன்னால் ஆண், இம்ரஅத் என்று சொன்னால் அது பெண். இப்ப இந்த இடத்துல ஆணுக்கு, எந்த ஆணுக்கும் அவர்கள் தந்தை இல்லை என்று சொல்கிறான். ஆனால் நமக்கெல்லாம் தெரியும், பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் குழந்தையும் இருந்தது, பெண் குழந்தையும் இருந்தது. 4 ஆண் குழந்தைகள் பிறந்தன இல்லையா? காசிம் என்ற ஒரு பேரு, தாஹிரு, முத்தஹிரு, அப்புறம் இப்ராஹிம் என்று 4 ஆண் மகவு அவர்களுக்கு பிறந்தது. அப்படின்னா அந்த 4 ஆண்களுக்கும் அவர்கள் தந்தை தானே. அல்லாஹ் தந்தை இல்லை என்று சொல்கிறானே என்றால், நாம் அந்த அரபியினுடைய, அந்த மொழியினுடைய பயன்பாட்டை நாம் தெரிந்து கொண்டால் இதை ஒரு சந்தேகமாக, ஒரு கேள்வியாக நாம் கேட்க மாட்டோம். ஆண் என்பது அதிலே பல நிலைகள் இருக்கிறது. குழந்தை இல்லையா, சிறுவன், இப்படி பல நிலைகள் இருக்கிறது.
ஒரு மனிதன் ஆணாக இருந்து அவன் வயதுக்கு வந்த பிறகுதான் அவனுக்கு ரஜுல் என்று பேர் வரும். ரஜுல்னு சொன்னா ஆண். அவன் வயதுக்கு வர்றதுக்கு முன்னாடி, பாலிக் ஆகிறதுக்கு முன்னாடி, மேஜர் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த பையனுக்கு அரபியில என்ன சொல்லுவாங்க? குலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சபி என்று சொல்லுவாங்க, அல்லது திஃபுல் என்று சொல்லுவாங்களே தவிர ரஜுல் என்ன செய்ய மாட்டாங்க. ஆண் அப்படின்னா ஆணுத்துவம், அதாவது ஆணுத்துவம் உள்ளவன் என்று சொன்னால் எதற்கு சொல்லுவது? அவன் பாலிகாகிவிட்டான், ஆணாக ஆகுவதற்குரிய அந்த முழுமையை அவன் அடைந்து விட்டான் என்று அர்த்தம். இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த 4 ஆண் குழந்தைகளும் அவர்கள் ரஜுல் என்ற அந்த பருவத்தை அடையிறதுக்கு முன்னாடியே குழந்தையாக இருக்கிற பொழுது, சிறுவராக இருக்கும் பொழுது அல்லாஹ் செய்தான், அவங்கள வஃபாத் ஆக்கிட்டான். எந்த ஆண் குழந்தையும் அவர்களுக்கு எஞ்சி, அதாவது ஹயாத்தாக இருக்கவில்லை. எல்லாரும் குழந்தைகளா இருக்கும் பொழுது என்ன ஆயிட்டாங்க? வஃபாத் ஆயிட்டாங்க. ஒருவேளை குழந்தையாக இல்லாம அல்லாஹ் வஃபாத் ஆக்காம அவங்க 4 பேருமோ அல்லது 4ல் ஒரு ஆளுமோ இருந்தால், ஒரு நபியினுடைய மகன் இருக்கும் பொழுது அந்த நபிக்கு பிறகு அவர் நபியாக ஆகணும்ல. அவருக்கு அந்த நுபுவத்துங்கிற அந்த பட்டத்தை, அந்த பதவியை கொடுக்க வேண்டியது வரும். இல்லை என்றால் நபியினுடைய அந்தஸ்துக்கு அது பொருத்தமானது அல்ல. இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்மாயில் நபியாக இருக்கிறான், இஸ்ஹாக்கு நபியா இருக்கிறான். இஸ்ஹாக் நபியுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபியா இருக்கிறான். இப்படி மற்ற நபிமார்களுடைய மகன் நபியாக இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகன் நபியாக இல்லை அப்படின்னா அது ஒரு வகையா இருக்குது இல்லையா? அப்படி ஒரு நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் நபித்துவம் நிறைவு பெற்று விட்டது பெருமானாரோடு. கடைசியாக அவங்க தான் நபி. அவங்களுக்கு பிறகு யாரும் என்ன இல்லை? நபி இல்லை. அப்படி எவனாவது தன்னை நபின்னு சொன்னா அவன் காஃபிர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு தன்னை யாராவது நபி என்று வாதிட்டால் அவன் காஃபிர். அப்படி வாதிடக்கூடிய நபியை நபி என்று ஒப்புக்கொண்டால் அவனும் காஃபிர். இது மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு. அதனால தான் அல்லாஹ் ரெண்டையும் சேர்த்து சொல்றான். எந்த புருஷனுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை இல்லை, எந்த ஆண் பிள்ளைகளுக்கும் தந்தை இல்லை. அவங்க எப்படி இருக்கிறாங்க? இறுதி நபியாக இருக்கிறாங்க. அவங்க தான் கடைசி நபி. கியாமத்து வரைக்கும் அவங்க தான் யாரு? நபியாக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. 63 வயசுக்கு பிறகு இந்த உலகத்தை விட்டும் மறைந்து விட்டார்கள். இப்பொழுதும் அவங்க யாரு தான்? இப்பவும் யாரு தான்? நபி தான். அவங்க எக்ஸ் நபியாவா இருக்கிறாங்க. இப்போ எக்ஸ் நபி கிடையாது, முன்னாள் நபியா இல்லை. என்னாலும் அவங்க தான் நபி, என்னாலும் அவங்க தான் நபி. கியாமத்து வரைக்கும் அவங்க தான். என்னது? கியாமத்து கபூர்ல வந்து கேள்விகளை கேட்கப்படும். என்ன கேள்வி கேட்கப்படும்? முதல்ல மண் ரப்புக்க அப்படின்னு கேட்கப்படும். மண் ரப்புக்கன்னா உங்க நபி யாரு, ரப்பு யாரு, உங்க இறைவன் யாரு அப்படின்னு கேட்கப்படும். அதுக்கடுத்து என்ன கேள்வி கேட்கப்படும்? தைரியமா சொல்லுங்க. மண் நபியுக்க, உங்க நபி யாரு அப்படின்னு கேட்கப்படும். அப்படித்தானே? இப்போ கொஞ்சம் திருத்தம் ஒரு விளங்குறதுக்கான இப்படி சொல்றமே தவிர ஹதீஸ்ல, புகாரி ஹதீஸ்ல வந்தது உங்க நபி யாரு என்று என்ன செய்யப்படாது, கேட்கப்படாது. ஒரு ஆளை காட்டி மாதா தகூலு ஃபி ஹாதர் ரஜுல், இவரை பத்தி என்ன அபிப்பிராயம் கேட்பாங்க. ஒரு ஆளை காட்டி இவங்களை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது யாரு? நாம முமின்களாக இருந்தா இவங்க தான் அல்லாஹ்வுடைய ரசூலு, ஜாஅனா பில் பையினாத், தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு எங்களுக்கு வந்தாங்க, நாங்க அவர்களை கொண்டு ஆமன்னா பிஹி, ஈமான் கொண்டோம் அப்படின்னு யார் சொல்லுவா? அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள், அதில் யக்கீன் உறுதி உள்ளவர்கள் அப்படி சொல்லுவாங்க. முனாஃபிக்காக இருந்தாலும், முனாஃபிக்னா பச்சவந்தி, அதாவது உள்ள ஒன்று வெளியே ஒன்று. வெளியில வந்து ஒரு பேச்சு பேசுவாங்க, உள்ள வேற ஒரு நிலைப்பாடு அவங்களுக்கு இருக்கும். அவங்க வந்து ரசூலுல்லா பேருக்கு தான் முகமது ரசூலுல்லா அப்படின்னு சொன்னாங்களே தவிர உள்ளத்தால் அவங்க என்ன செய்யல. ஒரு மூமின் எப்பொழுது உண்மையான மூமினாக ஆகுவான் என்றால் ஷஹாதத்து கலிமாவை வாயால சொன்னா மட்டும் பத்தாது, உள்ளத்தால் நம்பி என்ன செய்யணும், வாயால சாட்சி சொல்லணும். அப்போ முனாஃபிக்காக இருந்தால் அல்லது அறவே ஏற்றுக்கொள்ளாத காஃபிராக இருந்தால் அவங்கள்ட்ட இவங்க யாருன்னு தெரியுமா என்று கேட்டால் ஹாய் ஹாய், அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன? ஹாய் ஹாய்,
எனக்கு தெரியலையேலா அதிரி, யாருன்னு தெரியலையே அப்படிம்பாங்களாம். முனாஃபிக்குன்னு சொன்னா என்ன சொல்லுவானா, கேள்விப்பட்டு இருக்கிறோம், எனக்கு நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம், இவங்களை பத்தி நபின்னு சொல்லுவாங்க, முஸ்லிம்களை நபின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க நசீபு கட்டவங்க போகட்டும். இப்போ உங்க நபி யாரு, உங்க ரசூல் யாருன்னு கேட்கும் பொழுது நம்ம யாரைத்தான் பதில் சொல்லணும்? ரசூலுல்லாஹி, நம்ம எக்ஸ் நபின்னா சொல்லுவாங்க. முன்னாள் நபியா இருந்தா அந்த கேள்விக்கு அந்த பதில் சொல்ல முடியுமா? அதனால இப்பவும் அவங்க தான் எப்படி இருக்கிறாங்க, கியாமத் வரைக்கும் அவங்க தான் நபி. அதனால அவங்க காத்தமுன் நபி, நபிமார்கள்லயே கடைசியாக வந்தவங்க, அவங்களுக்கு பிறகு நுபுவத்துங்கிறது இல்லை. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், எந்த ஆண் மகனுக்கும் ரசூலுல்லாஹ் தந்தை இல்லை. அப்படி ஆண் மகன் இருந்திருந்தா அவங்க நபியா இருப்பாங்க, ஆனா நபியா இருக்க முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் தான் காத்தமுன் நபியின் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் இறங்கியதற்கான சபபு நுசூல் பின்னணி என்ன என்றால், அது ஒரு நீண்ட வரலாற்றை தொடர்புடையதாக இருக்கிறது. அது என்ன வரலாறு அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முறைப்பொன் மாமி மகள் ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தங்களுடைய அடிமையாக இருந்து தங்களால் விடுதலை செய்யப்பட்ட ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஜைனப் யாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு முறைப்பெண், மாமி மகள். அதாவது அவங்களுடைய தாயார் யாருன்னா உமைமா. உமைமா யாருன்னா அப்துல் முத்தலிபுடைய மகள். அப்துல் முத்தலிபுடைய மகள் உமைமா அப்படிங்கிறவங்க ரசூலுல்லாஹ்வுடைய அத்தாவுடைய வாப்பாவுடைய சகோதரி. பாப்பாவுடைய சகோதரினா நமக்கு ஏறப்போ, அது அவங்களுக்கு யாரு, மாமி. அப்ப மாமியுடைய மகள்ங்கிறது முறைப்பெண் தானே. அந்த முறைப்பெண் ஜைனப் பின்த் ஜஹஷ் குறைஷ் குலத்தை சார்ந்தவங்க இல்லையா, அதே ஹாஷிமி குலத்தை சார்ந்தவங்க, கோத்திரத்தை சார்ந்தவங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வீட்டுக்கு போய் பெண் கேட்க போனாங்க. யார, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை பெண் கேட்க போனாங்க. அங்க உள்ளவங்க நினைச்சிட்டாங்க தங்களுக்கு தான் பெண் கேட்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு தான் நம்முடைய ஜைனபை கேட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டாங்களாம். ஆனா அப்புறம் சொன்னா, எனக்கு நான் கேட்கல, என்னுடைய வளர்ப்பு மகன் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேட்கிறேன்னு சொன்னாங்களாம். அவர் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அது பிடிக்கல. நீங்களா இருந்தா ஓகே, ஜெயிது எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னாங்க. வீட்டில் உள்ள அவங்க சகோதரருக்கும் என்ன இல்லை, இஷ்டம் இல்லை. மனசுல சில பேருக்கு சில பேர் மேல ஒரு பிரியம் வரும், சில பேர் மேல பிரியம் வராது. அது என்ன காரணத்தினால பிரியம் வருது, எந்த காரணத்தினால அது வெறுப்பு வருதுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மனசுல ஏற்படுகிற அந்த எண்ணங்கள், அதனுடைய விளைவுகள். அந்த இடத்துல எனக்கு வேண்டாமேன்னு சொல்லிட்டான். ஆனா அல்லாஹ் அடுத்த ஆயத்திறக்கிட்டான், அம்மா கானலி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐயகூன லஹுமுல் கைரா. எந்த மூமினான ஆணுக்கும் எந்த மூமினான பெண்ணுக்கும் அல்லாஹ் ரசூலு ஒரு முடிவு எடுத்து சொல்லிட்டா அவங்களுக்கு சாய்ஸ் கிடையாது, வேற ஆப்ஷன் அவங்களுக்கு கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை கண்டிப்பா என்ன செய்யதான் ஆகணும், கேட்டுதான் ஆகணும். இந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ணு அப்படின்னு உத்தரவா சொன்னா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். இந்த மாப்பிள்ளையை நீ ஏத்துக்க அப்படின்னு பெண்ணிடத்துல சொன்னா அதை ஏத்துத்தான். ஆலோசனையா சொன்னா அது வேற விஷயம். ஆனா இது என்ன செய்யறாங்க, உத்தரவா சொல்றாங்க என்று வருகிற பொழுது உம்மத்துல உண்டான எந்த ஆணுக்கும் எந்த பெண்ணுக்கும், மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதற்கு மாற்றமான கருத்து இருந்தாலும் கூட அதை சொல்வதற்கு அனுமதி இல்லை. அப்படி சொன்னா அவங்க யாரு இல்லை, அவங்க யாரு இல்லை, மூமின் இல்லை என்று கடுமையான வார்த்தை பிரயோகம் அங்கே செய்து விட்ட காரணத்தினால ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஒத்துக்கிட்டான், இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டாங்க. ஸைத் யாரு அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன், ரொம்ப பிரியமான புள்ள. ஏன்னா அந்த வரலாறு பெருசு. அவங்க உண்மையில அசல்ல அவங்க யாரெல்லாம் அடிமை அல்ல, ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்த ஒரு பெரிய வசதியான ஒரு குடும்பத்தில் உண்டான ஒரு பிள்ளை தான். அரபு குழுக்கள் இடையில மோதிக்குவாங்க. இவங்க தெரியும், இவன் அங்க போய் தாக்குவான், அவன் இங்க வந்து தாக்குவான். அப்படி தாக்கும்போது சில பேர் கொல்லப்படுவான். அங்க இருக்கிற பிள்ளைகளையும் பெண்களையும் பிடிச்சிட்டு போயிடுவானுங்க, கைதியாக பிடிச்சிட்டு போயிடுவானுங்க. அந்த அடிப்படையில ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த நேரத்துல அவங்க அம்மாவுடைய ஊருக்கு, அவங்க அம்மா கூட போயிருந்தாங்க. அந்த ஊர்ல உண்டான அந்த மக்களை எதிர்த்து இன்னொரு அரபு குழு சண்டைக்கு சண்டை போட்டு அதுல நிறைய சேதத்தை உண்டாக்கி ஸைதுங்கிற பிள்ளையை கூட்டு கைதியாக அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனா என்ன செய்வாங்க, சந்தையில விற்பாங்க. அப்படி சந்தையில விற்கும் பொழுது, மக்காவுடைய சந்தையில விற்கும் பொழுது
அந்த குழந்தைய வாங்கினது யாருன்னா ஹக்கீம் இப்னு ஹிசாம் என்பவர் வாங்கினார். ஹக்கீம் இப்னு ஹிசாம் யாருன்னா ஹதீஜா நாயியுடைய சொந்தக்காரர். ஹதீஜா நாயி வந்து இவங்களுக்கு மாமி வரும். யாருக்கு? ஹக்கீமுக்கு மாமி வரும். அவங்க அந்த ஜெயிதுங்கிறவரை ரசூல்ல வாங்கி அடிமையா வாங்கி ஹதீஜாவுக்கு அன்பளிப்பா கொடுத்தாங்க. வேலைக்கு வச்சுக்கங்க அவங்க பணிவிடைக்கு. ஹதீஜா நாய் என்ன பண்ணாங்க? ரசூலுல்லாவுடைய ஹிதுமத்துக்காக வேண்டி ரசூல்லாட்ட கொடுத்துட்டாங்க. ரசூல்லாட்ட கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க? நீ அடிமை இல்லை, நான் உரிமை விடுறேன், உன்னை விடுதலை செய்யணும்னு சொல்லி சுதந்திர புருஷராக அவங்கள என்ன செய்துட்டாங்க? ஆக்கிக்கிட்டாங்க. இப்ப இந்த நிலையில ஜெயிதுடைய அத்தாவுக்கு கேள்விப்பட்டு, மக்காவோட தான் பையன் இருக்கிறாரு, இந்த முகமதுங்கிற இடத்துல அவங்கள்ட்ட இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு அவங்களும் அவங்களுடைய சகோதரரும் நம்ம என்ன விலை கொடுத்தாலும் நம்ம பிள்ளைய நம்ம என்ன செய்திடலாம், இது வரைக்கும் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாம இருந்துச்சு. மக்காவுக்கு வந்தவங்க ஜெயிதை பார்த்துட்டு அங்கே போய் சொல்லிட்டாங்க. உடனே அவங்க 2 பேரும் என்ன செய்தாங்க? புறப்பட்டு மக்காவுக்கு வந்துட்டாங்க. முகமது ரசூலுல்லாஹி அவங்கள்ட்ட போய் எங்க பையன் அங்கே இருக்கிறாரு, உங்கள்கிட்ட நாங்க என்ன விலை சொன்னாலும் நாங்க என்ன செய்யறோம், தர்றோம், எங்க பையனை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அப்போ ரசூலுல்லாஹி சொன்னாங்க, விலையெல்லாம் வேண்டாம், காசுலாம் வேண்டாம், எங்க பையனை கூப்பிடுறேன், நீங்க அவங்கள கூப்பிடுங்க, அந்த பையனை, அவர் வந்தாலும் நீங்க ஃப்ரீயாவே கூட்டு போயிருங்க, எனக்கு காசுலாம் தர வேண்டாம், அவர் வரலன்னு சொன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்ட்டாங்க. அப்ப அவங்கள கூப்பிட்டாங்க, ஜெயிதுங்கிற பையனை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டப்போ இது யாருன்னு தெரியுதான்னு கேட்டாங்க. தெரியாம இருக்குமா? அத்தா யாருன்னு தெரியாம இருக்காது, அத்தாவுடைய சகோதரர் சச்சா அவரும் தெரியாம இருக்காது, இவரு என்னுடைய அத்தா, இவரு என்னுடைய சச்சான்னு சொன்னாரு அந்த பையன். அப்ப அவங்க கூப்பிட வந்திருக்காங்கப்பா, உன்னை கூட்டிட்டு போ வந்திருக்கிறாங்க, நீ போறா இருந்தா நீ என்ன செய், அவங்களோட போ அப்படின்னா. அப்ப அந்த குழந்தை, சின்ன குழந்தை, சின்ன பையன் அத்தா கூப்பிடுறாரு இல்லையா? அதே மாதிரி சச்சா வந்திருக்காரு கூட. சாதாரணமா சின்ன பையன் கூப்பிட்டு என்ன செய்வாங்க? சந்தோஷப்பட்டு துள்ளி குதிச்சு ஓடத்தானே செய்வாங்க, போகத்தானே செய்வாங்க. அத்தால வந்து கூட வந்துருக்கிறாரு. ஆனா அந்த ஜெயிது ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் போல யார சொல்லலான்னு, நான் உங்களோடயே இருக்கிறேன் அப்படின்ட்டான். ஏன்னா உங்களிடத்தில் நான் பார்த்த எந்த ஒரு நல்லதையும் நான் வேறு யாரிடத்தையும் நான் பார்க்க முடியாது. உங்களிடத்தில் நான் கண்ட எத்தனையோ நல்ல விஷயங்களை உலகத்துல யார்ட்டையும் நான் என்ன செய்ய முடியாது. எங்க அத்தாவும் வேண்டாம், என் குடும்பமும் வேண்டாம், நீங்களே எங்களுக்கு போதும், நான் உங்களோடய இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அத்தாவே வாண்டான்னு உதறி தள்ளிட்டு ரசூலுல்லாவை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னா, அப்ப சின்ன பிள்ளையா இருந்தாலும் கூட அந்த பிள்ளைகளுடைய கல்புல ரசூலுடைய அந்த மஹப்பத் எந்த அளவுக்கு ஆழமாக வேரூண்டி இருக்க வேண்டும். ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன செய்றாங்க? அந்த பிள்ளைய கையை பிடிச்சிக்கிட்டு காபாவுக்கு போய், இன்று முதல் ஜெயிது என்னுடைய மகன், நான் வளர்ப்பு மகனாக தத்தெடுத்துக் கொண்டேன் என்று பகிரங்கமா சொன்னாங்க, சந்தோஷத்துல சொன்னாங்க. அன்றிலிருந்து மக்கள் எப்படி அவரை பேர் ஜெயிதுக்குன்னா ஹாரிசா, அவர் ஹாரிசாவுடைய மகன் தான் யாரு. ஆனா ரசூலுல்லாஹி வளர்ப்பு மகனாக தத்தெடுத்துக் கொண்ட அந்த அறிவிப்பு செய்த பிறகு எப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்க? ஜெயிது இப்னு முஹம்மது, ஜெயிது இப்னு முஹம்மது என்று கூப்பிட ஆரம்பிச்சாங்க. முகமதுடைய மகன் ஜெயிது என்றுதான் அவரை என்ன செய்தாங்க? சின்ன பையனா இருக்கும் பொழுது அப்படித்தான் கூப்பிட்டாங்க. அதுக்கு ரஜில் பெரிய மனுஷன் ஆயிட்டாரு, அப்பவும் அப்படித்தான் என்ன செய்தாங்க? அவரை கூப்பிட்டாங்க. யார் இந்த ஜெயிது அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போனாங்கல்ல, பிரச்சாரத்துக்கு போனாங்கல்ல, போகும்பொழுது கூட கூட்டு போனது யாருத்தான்? இந்த ஜெயிது தான் கூட்டு போனாங்க. அது வரலாறு, நீண்ட வரலாறு. இப்ப அந்த வளர்ப்பு மகனுக்கு தான் பெண் கேட்டு போயிருக்கிறாங்க. அசல ஜெயிது அடிமை இல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலை அடிமையாக்கப்பட்டவங்க. ஆனாலும் ஒரு அடிமை ஆயிருந்தார்ல அப்படிங்கிறதுனாலையும், ரெண்டாவது அவங்க குறைஷி குலத்தினுடைய அந்த குலத்துக்கு எந்த வகையிலும் ஈடாக மாட்டாங்க என்ற காரணத்தினாலையும், ஜெயினப் அம்மாவுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க மேல ஒரு இஷ்டம் இல்லை. ஆனாலும் அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவு ஏற்று என்ன செய்தாங்க? கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணாலும் அசல்ல என்ன இல்லை, மஹப்பத் இல்லை தானே. அசல்ல மனசுல ஒரு இஷ்டம் இல்லாம தான் கல்யாணம் பண்ணாங்க. அதனால அதனுடைய அந்த அதிருப்தி எல்லா வகையிலும் வெளிப்படும்ல, பல வகையிலும் வெளிப்படும். பேச்சில் வெளிப்படும், நடந்து கொள்கிற விதத்துல என்ன செய்யும்? வெளிப்படும். இப்படியே அவங்களுக்கு உள்ள உறவு ஒரு நல்ல இணக்கமான சூழல்ல இல்லை, விரிசலாக இருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அன்னு சொன்னாங்க, யார சூழல்லா, ஜெயினப் எங்கள்கிட்ட ஒழுங்காவே நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறாங்க, மரியாதை இல்லாம நடந்துக்கிறாங்க, நான் தலாக் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? தலாக் சொல்லு, அவசரப்படாதப்பா அப்படின்னு ஸல்லல்லாஹு என்ன செய்தாங்க? சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஏற்கனவே வஹீன் மூலமாக இந்த ஜெயினபு உங்களுக்கு மனைவியாக வருவாங்க பிற்காலத்துல என்று அந்த அறிவிப்பு செய்த காரணத்தினால நமக்கு மனைவியா வருவாங்கிறது செய்தி தெரியும். ஆனாலும் ஏதோ சம்பவம் நடக்கும் என்று தெரியும். ஆனாலும் கூட நான் தலாக் சொல்ல போறேங்கிறது அதுக்குண்டான அதுக்குண்டான அதாவது ஆயத்த வேலைகள் தான்.
ஆனாலும் கூட ரசூலுல்லாஹ் தலாக் சொல்லணும்னு சொல்ல முடியாதுல்ல. பொறுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் அவர் முடியாத வகையில அவர் தலாக் சொன்னாரு. தலாக் சொன்ன பிறகு ஏற்கனவே அல்லாஹ்வுடைய அந்த வஹீனுடைய அந்த உத்தரவை செயல்படுத்துறதுக்காக வேண்டி யாரை கல்யாணம் பண்ணிட்டாங்க? ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹாவை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஏன்னா முறை பொண்ணு, சின்ன வயசுலயே பார்த்தவங்க தான், தெரியாத ஒரு பொண்ணு இல்லை. அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க மாமி தானே, மாமியுடைய மக தானே, அப்படியும் கூட புதுசா அப்பதான் பாக்குறாங்கன்னு தான் கிடையாது, ஏற்கனவே பார்த்துருக்குறாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படிதான் நடக்குது எல்லாம். ஜெயினுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதும் அந்த உத்தரவு தான். ஜெயினு பிரிஞ்ச பிறகு நீங்க கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதும் அந்த அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். இதெல்லாம் நபிக்கு தெரியும். சில விஷயங்களை அவங்க வெளியில முன்னாடி சொல்ல முடியாதுல்ல. இப்போ என்ன பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னா, ஊர்ல என்ன மாதிரி பேச்சு வந்துருச்சுன்னா, மருமகளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு பேச ஆரம்பிச்சோம். யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகனுடைய மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, மருமகளை கல்யாணம் பண்ணக்கூடாது சட்டப்படி. மருமகளை கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது குர்ஆன்ல சொல்லப்பட்ட செய்தி. அவர் கூடாதுன்னு சொல்றாரு, ஆனா அவரே மருமகளை என்ன செய்துட்டாரு? கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு இந்த மாதிரி சொல்லுவாங்கிற யோசனை, ஒரு தயக்கம் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனாலும் கூட ஒரு வழி இல்லை, சம்பவம் நடந்தேதான் தீரும், நடக்க வேண்டியது. இப்படி சொன்ன உடனே தான் அல்லாஹ் அதற்கு மறுப்பாக நிறைய வசனங்களை சூரத்துல் அஹ்ஸாப்ல எழுதுறான். அப்படி எழுதும் பொழுது அல்லாஹ் சொன்னா, குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொன்ன அந்த வசனங்கள்ல நிறைய செய்திகளை சொன்னா, அதுல சொன்னா அவர் ரசூலுல்லாஹ்க்கு பிறந்த பையன் இல்லையே. ஜெயிது தத்துப்ப மகன் தானே, வளர்த்த மகன் தானே. வளர்ப்பு மகன் மகனாக ஆக முடியாது தானே. யாரு நம்மளுடைய அதாவது தன்னுடைய மனைவி மூலமாக நமக்கு எந்த குழந்தை பிறந்துச்சோ அவரு தானே என்னுடைய பிள்ளையா ஆக முடியும். இன்னொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த ஒரு பிள்ளைய நான் மகனாக தத்தெடுத்து மகனை விட அதிகமான பாசத்தை பொழிந்தாலும் கூட சட்டப்படி அவர் யாராக முடியாது, மகனாக ஆக முடியாது. இந்த உண்மையை அல்லாஹ் சொல்லணும். அதுக்காக தான் இவ்வளவு சம்பவங்களும் நடக்குது. அல்லாஹ் அந்த சூரத்தினுடைய ஆரம்பத்திலேயே சொன்னா, மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி, எந்த ஆணுக்கும் அவருடைய உள்ளிலே ரெண்டு கல்பை அல்லாஹ், கல்புனா இதயம், ரெண்டு இதயத்தை அல்லாஹ் என்ன செய்யல. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு இதயம் தானே இருக்குது, அதனால ரெண்டு இதயம் இல்லை. இதை போல எந்த ஒரு ஆணுக்கும் அவர் பிறந்தது ஒரு ஆளுக்கு தானே பிறந்திருக்க முடியும், ரெண்டு பேருக்கு நினைச்சிருக்க முடியாது, பிறந்திருக்க முடியாது. அவருக்கு பிறந்திருக்கிறாருன்னா இப்ப இவருக்கு பிறக்கலைன்னு அர்த்தம், இவருக்கு பிறந்திருக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு பிறக்கலைன்னு அர்த்தம். எப்படி ஒரு ஆணுக்கு ரெண்டு இதயம் இருக்காதோ அதே போல ஒரு ஆளுக்கு ரெண்டு தந்தையும் என்ன செய்யாதுங்க. மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி. அதே மாதிரி ஒமா ஜஅல அஸ்வாஜகுமுல்லாஹி துவாஹிருன, அரபு நாட்டில் ஒரு பழக்கம் இருந்துச்சு. கோபத்துல என்ன செய்யறதுன்னா, நீங்க அம்மாவை போலன்னு சொல்லுவாங்க. நீ அந்தி அலைய கலஹரி உம்மி, நீ எனக்கு எங்க அம்மாவுடைய முதுகை போல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டாங்கன்னா தலாக்காயிடும், அப்படி சொல்லிட்டா தலாக்காயிடும். அப்படி முதாஹரா இந்த மாதிரி விஹாறு செய்துட்டா அதனால உம்மாவாயிடுவாளா? ஒரு பொம்பளையை பார்த்து நீ எனக்கு என்னுடைய அம்மாவுடைய முதுகை போலன்னு சொன்னா, எங்க அம்மாவை போல அப்படின்னு சொன்னா உடனே அம்மா ஆயிடுவாளா? அம்மா வாகனமான யாரு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மாஹுன்ன உம்மஹாத்திஹிம் இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், பெத்தவங்க தான் அம்மாவை தவிர, யாரு பெத்தாங்களோ அவங்க தான் அம்மாவை தவிர சொன்னவங்களெல்லாம் என்ன ஆக முடியாது. நீ எங்க அம்மாவை போலன்னு சொன்னதுனால அம்மா ஆயிடுவாங்களா? அவங்க ஆக மாட்டாங்க. அதையும் அடுத்து சொல்றான். அப்ப எப்படி ஒரு ஆணுக்கு ரெண்டு கல்பு இருக்காதோ அது மாதிரி எப்படி ஒரு 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 தாய் அதாவது என்னது அம்மா ஜஅல அஸ்வாஜகுமுல்லாஹி துதாஹிரூன மின்ஹுன்ன உம்மஹாத்திக்கும், உங்கள் மனைவியை பார்த்து நீங்க லிஹார் பண்ணிட்டீங்கன்னா அவங்க எப்படி உம்மாவாக ஆயிட மாட்டாங்களோ அதை போல. இதெல்லாம் எதுக்கு சொல்லி வர்றான் அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவன் சொந்தமா பிறந்த பையன் இல்லை. இது பிறந்தது யாருக்கு? அவருடைய தந்தை ஹாரிசாவுக்கு தான் பிறந்தாரு. பெருமானா வளர்த்தாங்க. வளர்ப்பு மகன் அல்ல. அதனால அல்லாஹ் சொல்றான், இனிமே நீங்க பிள்ளை எடுத்து வளர்க்கிறாங்க, வளர்த்து கொள்ளுங்க, வளர்ப்புமான ஆக்கி கொள்ளுங்க. ஆனா பேர் சொல்லும் பொழுது, குடும்பத்தை பத்தி சொல்லும் பொழுது நீங்க யாருக்கு பிறந்தாங்களோ அங்கதான் சேர்க்கணும். இன்னாருடைய மகன் இன்னாருன்னு தான் சொல்லணுமே தவிர வளர்ப்பு தந்தையின் பக்கம் சேர்த்து அவருடைய மகன் நினைச்சக்கூடாது. அப்படி சொல்றதுனால நிறைய விபரீதமான விளைவுகள் வரும். அப்படித்தானேங்க? உண்மையில அவர்
அவருக்கு பிறந்திருக்க நீங்க இவருக்கு பிறந்த பையன் சொன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்ப அந்த பையன் ஹராத்துல பிறந்தவன் சொல்ற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. தந்தை அல்லாத இன்னொருத்தின் பக்கம் சேர்க்கக்கூடிய நிலையினால ஏற்படக்கூடிய விபரீதம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி கூப்பிடுறது தப்பு இல்லை. பாப்பான்னு கூப்பிடலாம், பையன் மகனேன்னு சொல்லி அவரும் கூப்பிடலாம். ஆனா பதிவு பண்ணும் பொழுது பேர் என்ன, அத்தா பேர் என்னன்னு கேட்கும் பொழுது இது பேர் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா அத்தா அல்லாத பேரை சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற தானே. அதனால அல்லாஹ் சொல்லிட்டான் உதுஊஹும் லிஆபாயிஹிம், இனிமே அவங்க அத்தா பேரை தான் நீங்க அவங்களை கூப்பிடணுமே தவிர வேற ஆள் பேர்ல நீங்க என்ன செய்யாதீங்க, கூப்பிடாதீங்க. இப்ப அந்த மாதிரி வளர்ப்பு மகனை முகம்மது ஜெயிது பின் முகம்மதுன்னு சொன்னதுனால தானே மருமகளை கல்யாணம் பண்ணிட்டாங்கிற பேச்சு வருது. வளர்ப்பு மகன் மகனே இல்லை என்று வரும் பொழுது வளர்ப்பு மகனுடைய மனைவி மருமகளும் அல்ல. மருமகளை தான் கல்யாணம் பண்ணக்கூடாது. வளர்ப்பு மகனுடைய மனைவி மருமகள் அல்ல என்று வருகிற பொழுது அவளை என்ன செய்து கொள்ளலாம், கல்யாணம் செய்து கொள்ளலாம். இந்த சட்டத்தை அல்லாஹ் ஜல்ல தஆலா சொல்வதற்காகத்தான் இந்த எல்லா செய்திகளையும் சொல்லிக் கொண்டு வருகிறான். அந்த அடிப்படையில அல்லாஹ் தெளிவாக சொன்ன விஷயம் என்னன்னா, பாருங்க, முஹம்மது எந்த ஆணுக்கும் தந்தை இல்லை, ஜெயிதுக்கு தந்தை இல்லை. இப்போ ஜெயிதுக்கு தந்தை இல்லை அப்படிங்கும் பொழுது அப்ப அவர் இன்னொருவருக்கு பிறந்தவர், அவரு தான் ஜெயிதுடைய தந்தையை தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இல்லை, தந்தை இல்லை அப்படிங்கிறத சொல்லி, எனவே மருமகள் என்ற அந்த முறை என்ன செய்யாது, வராது என்பதை சொல்லத்தான் இவ்வளவு செய்திகளையும் அல்லாஹ் சொல்லி கொண்டு வருகிறான். இங்க நாம இன்னொரு செய்தியை நம்ம இடையில கவனிக்கணும். மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி அப்படிங்கிறான். எந்த ஒரு ஆணுக்கும் உள்ளிலே ரெண்டு கல்பு இல்லை. ரெண்டு கல்பு இருக்காங்க. ரெண்டு கல்பு இருந்தா ஒரு கல்புனால நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லலாம், இன்னொரு கல்புனால நான் உன்னை வெறுக்கிறேன்னு சொல்லலாம். அப்படி என்ன செய்ய முடியாது. ஒரு கல்புனால உன்னை நினைக்கலாம், ஒரு கல்புனால உன்னை நான் மறக்கலாம், அப்படி சொல்லலாம். ஆனா எந்த ஆணுக்கும் என்ன செய்யல, மறக்கிறதுக்கு ஒரு கல்பு, நினைக்கிறதுக்கு ஒரு கல்பு, ஈமான் கொள்றதுக்கு ஒரு கல்பு, ஈமான் கொள்ளாம மறுக்கிறதுக்கு ஒரு கல்பு, பிரியப்படுறதுக்கு ஒரு கல்பு, வெறுக்கிறதுக்கு ஒரு கல்புன்னு வெடிச்சிட. பிரியப்பட்ட பிரியன்தான், வெறுத்தா வெறுப்பதுதான், ஒரு கல்பு தானே இருக்குது. அதனால ரெண்டு நிலை அங்க வராது, வரக்கூடாது. அதனாலதான் என்ன செய்யல, எந்த ஆணுக்கும் ரெண்டு கல்பை என்ன செய்யல, வைக்கல. அது அங்க சொல்றான். ஆனா மனிதன் சொன்னா ஆணு பெண்ணு, ஆணுக்கு ரெண்டு கல்பு வைக்கலன்னா பெண்ணுக்கும் ரெண்டு கல்பு இருக்குதா இல்லையா? அங்கேயும் ரெண்டு கல்பு இல்லை தானே. ஆணுக்கு ரெண்டு கல்பு இல்லைன்னா பெண்ணுக்கு ரெண்டு கல்பு இருக்குதா? இல்லை தானே. பின்ன ஏன் அல்லாஹ் ஆணுக்கு ரெண்டு கல்பு இல்லைன்னு சொன்னா, மனுஷனுக்கு இல்லைன்னு சொல்றான்ல. எந்த மனிதனுக்கும் மா ஜஅலல்லாஹு லிரஜுலின், எந்த மனுஷனுக்கும் ரெண்டு கல்பு அல்லாஹ் உள்ள வைக்கலன்னு சொல்லலாம்ல. அப்படி சொல்லாம எந்த ஆணுக்கும் ரெண்டு கல்பு அல்லாஹ் வைக்கல என்று ஏன் சொன்னா, அப்படின்னா பெண்ணுக்கு ரெண்டு கல்பு இருக்குதுன்னு சொல்றானா? அப்படி ஒரு கேள்வி வருது. அமெரிக்காவில யூஎஸ்ல ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு காலேஜில் பாடம் நடக்குது. இப்படி பாடம் நடக்கும் பொழுது அந்த ஆசிரியர் அவர் குரானை பொய்யாக்கணுங்கிறதுக்காக வேண்டி, அது அல்லாஹ்வுடைய வேதம் இல்லை என்று சொல்றதுக்காக வேண்டி சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் என்ன செய்வார், கொஞ்சம் அதாவது என்ன செய்வாரு, குத்திக்கிட்டே இருப்பாரு. அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல அந்த பேராசிரியர் சொல்லும் பொழுது சொன்னாராம், பாருங்க, எந்த ஒரு ஆணுக்கும் ரெண்டு கல்பு இல்லைன்னு சொல்றான் அல்லாஹ், ஆனா பெண்ணுக்கும் தானே ரெண்டு கல்பு இல்லை. அப்படிங்கும்போது ஏன் ஆணுக்கு ரெண்டு கல்பு இல்லைன்னு சொன்னா அப்படின்னு அது அப்படி சரியில்லை தானே, இது இப்படி சொல்லியிருக்க கூடாது தானே அப்படின்னு என்ன செய்திருக்காரு, சொல்லியிருக்காரு. குரான் பொய், குரான் உண்மை இல்லை, அது ஒரு வேதம் இல்லைங்கிறதுக்காண்டி சொல்லி வர்ற. கொஞ்ச நேரம் நிசப்தமா இருந்த பிறகு ஒரு பையன் எழுந்தான், ஒரு முஸ்லீம் பையன் எழுந்து சொன்னா, சார் பொம்பளைக்கு ரெண்டு கல்பு இருக்குது சார்னா. ஆம்பளைக்கு தான் ரெண்டு கல்பு இல்லை, பொம்பளைக்கு ரெண்டு கல்பு இருக்குது, அது எப்படிப்பா அப்படின்னு கேட்டாரு. ஒரு பெண்ணு குழந்தை உண்டா இருக்கும் பொழுது, கர்ப்பமா இருக்கும் பொழுது, கர்ப்பத்துல பிள்ளை இருக்குல்ல, அந்த பிள்ளைக்கு ஒரு கல்பு இருக்குல்ல, இருக்கா என்னங்க? அப்ப அந்த பெண்ணுக்கு ஒரு கல்பு, அந்த பெண்ணினுடைய கர்ப்பத்துல வயிற்றுல உருவாகி இருக்கிற அந்த குழந்தைக்கு ஒரு கல்பு, அப்ப ரெண்டு கல்பு இருக்குல்ல. எதை இந்த குரானை பொய்யாக்குவதற்கு அவன் எடுத்து காட்டினானா அதுவே குரான் ஒரு மோஜிசா என்பதை செய்திருக்க ஆதாரமாக ஆகிவிட்டது இல்லையா? அப்ப அல்லாஹ் அதனால தான் அல்லாஹ் எந்த ஒரு சொல்ல பயன்படுத்தினாலும் அந்த சொல்ல ஏன் பயன்படுத்தினான், நம்மள மாதிரி ஆள் இல்லை, நான் அதை கவனிக்காம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்.
இல்ல. ஆனா அல்லாஹ் முக்காலத்தையும் அறிந்தவன், முக்காலத்தையும் அறிந்தவன். அதனால கவனிக்காம சொல்றதுக்கு அல்லாஹ் மனுஷன் இல்லை. ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வந்திருந்தால் இதெல்லாம் சாத்தியம், அதை கவனிக்காம சொல்லியிருப்பார்ப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனா அல்லாஹ்வுடைய கலாம் அதுல எந்த வகையிலையும் அதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்லை, மாற்றத்திற்கும் என்ன இல்லை, இடம் இல்லை. எனவே அவரே அசந்து போயிட்டார். உண்மைதானே, ஆண்களுக்கு தான் 2 கல்பு இல்லை, சில சமயத்துல பெண்களுக்கு என்ன என்ன ஆயிடுது, 2 கல்பு ஆயிடுது. ஆக குர்ஆனுடைய இந்த நுணுக்கங்கள் அது அல்லாஹ்வுடைய கலாம், அது முஅ்ஜிஸா என்பதற்கான ஆதாரங்கள். சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இங்க ஏன் முஹம்மது என்ற பேரை ஏன் பயன்படுத்தினானா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்டிகுலரா சொல்லணும். அவங்க தந்தை இல்லை, யாருக்கு தந்தை இல்லை, ரஜுலுக்கு தந்தை இல்லை என்பதை இங்க சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி இந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்தான், பெயரை வெளிப்படையாக அப்படியே கொண்டு வந்தான் என்று நான் பார்க்கிறேன். ஆக 4 இடத்துல எங்கெங்க அந்த பேரை பயன்படுத்தி இருக்கிறானோ அங்க எல்லாம் ஒரு வலுவான பின்னணி இருக்கிறது. அந்த இடத்துல பேரை சொல்லாம ரசூலுல்லாஹ் எந்த ஆணுக்கும் தந்தை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குறிப்பா எங்க ரசூலுல்லாஹ் பத்தான பேசி ஆகணும். எந்த ரசூலுல்லாஹ்வுக்கு நபிக்கு தந்தை இல்லைன்னு சொன்னா, எத்தனையோ நபிமார்களுக்கு தந்தை இருக்கிற, தந்தையா இருந்திருக்கிறாங்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 ஆண் மக்கள் இருந்திருக்கிறாங்களே. அப்ப அவங்க தந்தையா இருந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லி, என்னத்தான் சொல்லி ஆகணும், பேரைத்தான் சொல்லி ஆகணும். அதனால இந்த இடத்துல பேர் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் என்ற காரணத்தினால அல்லாஹ் இந்த இடத்துல பேரை சொன்னான் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு இடம் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். ரப்புல் ஆலமீன் குர்ஆனை புரிந்து கொள்ளவும், அதனுடைய அகமியத்தை விளங்கிக் கொள்ளவும், அதன் பிரகாரம் நடக்கவும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.